பின்வரும் கூற்றுகளை ஆய்க. பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. பின்வருவற்றில் தவறானது எது? மேற்கூறிய அனைத்தும் சரி. சரியானது என்னன்னு பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை உள்ளது. அதிக வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பீகார் மாநிலங்கள் எதனால் அறியப்படுகின்றன? மிக அதிக மக்கள் தொகை. பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். பீகார் மாநிலங்கள் எதனால் அறியப்படுகின்றன? மிக அதிக மக்கள் தொகை. தேசிய திட்ட கமிஷன் 1938ஆம் ஆண்டு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. தேசிய திட்ட கமிஷன் 1938ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டது. தொழிற்கொள்கை தீர்மானம் 1956 வடிவமைத்தவர் மகளனோபிஸ். தொழிற்கொள்கை தீர்மானம் 1956 வடிவமைத்தவர் மகளனோபிஸ். சரியாக பொருந்தியுள்ள இணை சாம்பல் புரட்சி, உரங்கள். சாம்பல் புரட்சி என்பது உரங்கள். எந்த எஃகு தொழிற்சாலை வெளிநாட்டு உதவி இல்லாமல் தொடங்கப்பட்டது? சேலம். வெளிநாட்டு உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட எஃகு தொழிற்சாலை சேலம். எந்த ஆண்டு தேசிய விவசாய கிராமப்புற வளர்ச்சி வங்கி நபார்டு தொடங்கப்பட்டது? 1982. 1982ஆம் ஆண்டு தேசிய விவசாய கிராமப்புற வளர்ச்சி வங்கி நபார்டு துவங்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு ஹரிபி கட்டாவோ எனும் லட்சியம் கொண்ட ஐந்தாண்டு திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழிப்பு ஹரிபி கட்டாவோ எனும் லட்சியம் கொண்ட ஐந்தாண்டு திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டம். பணத்திற்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு எதனுடன் தொடர்புடையது? பணவியல் கொள்கை. பணத்திற்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு பணவியல் கொள்கையுடன் தொடர்புடையது. நிதி ஆயோக்கின் உருவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. வாழ்க்கைத்தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். வாழ்க்கைத்தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? ஏப்ரல் 2000. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிவிக்கப்பட்ட காலம் ஏப்ரல் 2000. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006. சென்னை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் சுகாதார தலைநகரம், இந்தியாவின் வங்கிகள் தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு. எல்லாமே சென்னை தான். சென்னைக்கு வழங்கப்படும் பெயர்கள் இந்தியாவின் சுகாதார தலைநகரம், இந்தியாவின் வங்கிகள் தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு. பின்வரும் கூற்றுகளை ஆய்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். அன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தினை எழுதியவர் அமர்த்தியா சென். அன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென். பொருளாதார மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. சரி. மக்கள் அதிக வருமானம், திறன்மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து உணவு மற்றும் வறுமையற்ற நிலையை பெறுகின்றனர். இது அதற்கான விளக்கம். பொருளாதார மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஏனெனில் மக்கள் அதிக வருமானம், திறன்மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து உணவு மற்றும் வறுமையற்ற நிலையை பெறுகின்றனர். திட்டமிடுதலில் ஹரிபி ஹட்டாவோ என்ற முழக்கவாசகம் குறிப்பிடுவது வறுமையை அகற்றுதல். திட்டமிடுதலில் ஹரிபி ஹட்டாவோ என்ற முழக்கவாசகம் குறிப்பிடுவது வறுமையை அகற்றுதல். உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். உணவுக்கு வேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் எப்பொழுது தேசிய தரிசுநில மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது? 1985. இந்தியாவில் 1985ஆம் ஆண்டு தேசிய தரிசுநில மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது. புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் ஏப்ரல் 1985. ஏப்ரல் 1985 பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது விநியோக முறை இந்த நோக்கத்திற்கு பயன்படுகிறது. அத்தியாவசிய பண்டங்களை குறைந்த விலையில் வழங்க. பொது விநியோக முறை அத்தியாவசிய பண்டங்களை குறைந்த விலையில் வழங்க பயன்படுகிறது. இந்திய நிதிக் கொள்கையின் கருவிகள் பொது வருவாய், பொது செலவு மற்றும் பொது கடன். இந்திய நிதிக் கொள்கையின் கருவிகள் பொது வருவாய், பொது செலவு மற்றும் பொது கடன். நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3 முறைகள். நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3 முறைகள். பொதுநிதி என்ற புகழ்பெற்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. பொதுநிதி என்ற புகழ்பெற்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1928.
அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கை வருவாய் மற்றும் செலவு கொள்கை. வருவாய் மற்றும் செலவு கொள்கை என்பது அரசின் வருவாய் மற்றும் செலவு தொடர்புடைய கொள்கையாகும். தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது மக்களின் வறுமை நிலையை. தலா வருமானம் மக்களின் வறுமை நிலையை சுட்டிக்காட்டுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களையும் ரொக்க இருப்பு விகிதத்தையும் உயர்த்துகிறது. சரியான கூற்று. இது எதுக்குன்னா விலையேற்றத்தை கட்டுப்படுத்த. ரெண்டுமே சரியானது. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களையும் ரொக்க இருப்பு விகிதத்தையும் உயர்த்துகிறது, ஏனெனில் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த. இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கிறது? தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்குதலும். இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்கலும். பின்வருவற்றில் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. இந்திய மைய வங்கி விதி 22 படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது. இந்திய மைய வங்கி விதி 22 படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியது 1935 ஆண்டு சட்டம். 1935 ஆண்டு சட்டப்படி இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல். இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல்.